கழிவுகள் யாழ் மாநகரத்திலே சேகரிக்கின்ற கழிவுகளை கொண்டு நாய்கள் நிறைய குட்டிகள் போட்டு என்ன மாற்றச்சி கோழி இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போறதால எல்லா கழிவுகளும் இப்ப நான் செய்திருக்கீங்களா குறைஞ்சு அதையாவது இந்த பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி இந்த டக்டர் பாருங்க தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கணும் பாருங்க நாங்க நெட் பண்ணி கொடுக்கணும் ஓ என்ன செய்யல வாசனை வரும் சரியா இன்னைக்கு நான் உள்ள போய் பார்க்கறதுக்கு மாநகர முதல்வர்ட்ட அனுமதி தருது சரிதானே அப்படி நாங்களே உள்ளுக்கு போயிலாட்டி என்னது வேண்டி கொடுத்த நெட் மூடையலாம இருக்கு அடுத்த நெட் வேண்டோணும்டா அதுக்குரிய ப்ரோசஸ் செய்யும் பிரையன் மாநகரத்தை எழுப்பி வேணும் ஒரு 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 வேலையே கூட இல்லாம குடிச்சு போட்டு மாடல் அடிச்சு சாப்பிடுறீங்க தெரியுமா இதெல்லாம் கவனிக்க உங்களுக்கு முக்கிய தர இல்லையாப்பா அங்க போய் உள்ள போய் என்னன்னு கேட்டா மானாசவை ஸ்ட்ரைக் பண்ணு என்ன ஸ்ட்ரைக் பண்றது எல்லாம் வீட்டை வேலை அன்னைக்கு நான் இவரும் போய் உள்ள பொறுப்பா நிக்கிறவங்க சொல்றேன் அவரால பொறுப்பா போட்டுறீங்க அண்ணா நீங்க என்ன நீங்கள் தரம் பிரிச்சு அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். யாழ் கல்லுண்டாவெளி பகுதியிலே யாழ் மாநகர சபையால் கழிவகற்றும் இடத்திலே நேற்றைய தினம் தீ பரவல் ஒன்று காணப்பட்டது. தீக்குரிய காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த தீ பரவலால் இந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் பல இன்னல்கள் பல அசௌரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியால் போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் கூட சுவாசிக்க முடியாத நிலை காணப்பட்டது. இந்த தீ பரவல் இந்த பகுதியில் மாத்திரமில்லாமல் மானிப்பாய் பகுதி வரைக்கும் இந்த புகை சென்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் இப்பொழுது ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். முடிவெடுக்கணும் நாங்க தான் செய்யணும் அடுத்தது இப்படி ஒரு விஷயம் வராம நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க இப்ப எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சரியான தீர்வு எடுத்த பிறகு கொண்டு வாங்க அது நாங்க கலைச்சு போட்டு செய்ய வேண்டிய விஷயம் இப்ப உடனடியாக கொண்டு கொட்டுறது அதே இப்ப நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் நீங்க ஒன்னா போய் கேளுங்க போட்டு வச்சு படம் காட்டு அதனால நீங்க பொறுப்பு அதிகாரி தானே நான் கேட்கிறேன் நீதிமன்ற உத்தரவின்படி மூடி போட்டு கொண்டு குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கீங்களா குறைஞ்சு அதையாவது இந்த பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி உங்க டக்டர் பாருங்க தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கணும் நாங்க நெட் பண்ணி கொடுக்கணும் சபை வந்த அப்புறம் நீங்க கொண்டு கொடுக்கலாம் அந்த நெட் வந்து ஒரு எங்களுக்கு முதல் தந்தது நல்ல நெட் ஒரு சபையில ஒரு மாநகர சபையில பொறுப்பா இருக்கிற ஒரு ஆள் வேலை பிய்யுது சொல்லலாமா ஒரு நிமிஷம் கொடுங்க இவே வர முதல் தான் நாங்க நினைக்கிறோம் இது இவே சபை கூடித்தானே எனக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து நேற்று வந்து தருவோம் அது மட்டும் நாங்க அதுவரையும் அதை போட சொல்லுங்க கொடுத்ததை சரி அதை விட பாருங்க உள்ளுக்கு எவ்வளவு ஆஸ்பத்திரி கழிவு கொண்டு போட்டாங்க ஏன் எரிபடுது அதை பாத்துறீங்களா இப்ப என்ன போட்டுக்கிறாங்க ஓ அதுக்கு பாருங்க சபை துளாங்க ஒரு போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி சொல்லுங்க போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி எரிஞ்சு நாங்க வந்து பாத்துட்டு போனாங்க திருப்பி நேற்று எரியுதுண்டா என்ன நடக்குது குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது பிறகு நூக்குறது பிறகு கொளுத்துறது இது படம் காட்டுற வேலை தான் அதுதான் நடக்குது யதார்த்தமா தான் குப்பை கூடினோட கொடுத்துறது பிறகு குறையும் பிறகு கொடுத்துறது பிறகு குறையும் இதுதான் நடக்குது இந்த சனத்தை வந்து பாருங்க இல்ல இவங்க சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க நீங்க சாப்பிடுற கோப்பையும் அவன் சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க இது சபைக்கு இல்லாத பிரச்சனை இல்ல மாநகரத்துக்கு வலிகாவ மக்கள் வந்து மாநகரத்துக்கு எதிரான ஆக்கள் இல்ல அன்றைக்கு இந்த பாதையான இதுல ஒரு உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன் அதுல எந்த அளவுக்கு ஒரு இதா தீவிரமான விஷயம் இருக்குன்னு ஜோசி இந்த காத்து காலம் வந்து இந்த பக்கம் வீசுற காத்து இந்த நேரத்துல மானசபை குப்பை கொடுத்துறா கொளுத்துமா மக்கள் பிரச்சனை வருமென்று தெரியும் தானே
அண்ணே மற்ற பக்கம் காத்தடிக்க கொடுத்தல சரி அண்ணே அப்ப எனக்கு குப்பை யார் கொடுத்து பாருங்க அதெல்லாம் சொல்லுங்க விஷமியலண்டா உங்களோட இல்லக்குள்ள ஒருத்தரும் போயலாது எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல இது நடக்குது. நான் எனக்கு விரித்தறிஞ்சு நான் வெளில வந்த பிறகு 10 வருஷத்துக்கு மேல கொளுத்துறதும் நோக்கத்தோட தான் இந்த காணி எரியப்பட்டு கொண்டிருக்கு. திட்டமிட்டு செய்யப்படுற வேலை. இதுல ஒரு மாற்று கருத்து இல்ல, ஒரு விசாமியும் இல்ல. அண்ணே வாசனை வருவோம் சரியா. இன்றைக்கு நான் உள்ளு போய் பார்க்க மாநகர முதல்வர்கிட்ட அனுமதி தேவை சரிதானே. அப்படி நாங்களே உள்ளுக்கு போயிலாட்டி எந்த விசாமி உள்ளு போய் கொளுத்துறான்? உங்களோட எல்லை கடை உங்கள வேலை போட்டுக்கிறீங்க, எதுக்குனால போறான் கண்டுபிடிங்க. ஒரு கேமரா போட்டுக்கோ, தொங்கல் வரையும் தெரியும். அனுமதி செய்வீங்க. அனுமதி தெரியலாண்டா அனுமதிச்சபடியா குப்பையா கட்டுப்படுது. இதுல ஒன்று கட்ட வேண்டாம், அதை மதிக்கிறீங்க. நெட்டை கொண்டு வேணா மதிக்கிறாது, மற்ற கழிவை கொண்டு வேணா மதிக்கிறாது, ஆஸ்பத்திரி கழிவை கொண்டு குப்பை மட்டும் போட சொல்லி சொன்னது அதை மட்டும் மதிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த சட்டம் மட்டும் மதிக்கிறீங்க, நீங்க மதிக்க மாட்டீங்க. மனமே நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் இந்த எல்லையில செலவு வாழ்க்கையை வந்து பாருங்க. அவ்வளவு சொன்னாங்க அவன் வீட்டு வேலையில நடக்குது. அங்க இருக்கிற கழிவை கூட ஓட இங்கே ஓட்டி போட்டு சலவை சாப்பிட போறீங்களா? அதான் இது மக்களுக்கு அடிக்கிற வேலையா? இது மக்களுக்கு அடிக்கிற வேலையா? இது மக்களுக்கு அடிக்கிற வேலையா? முனிசிபல் செய்ய விஷயங்கள் என்ன அங்க சபை ஊடினோட உங்களுக்கு உடனே எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அது வேற அதுதான் சொல்றேன். உங்க சபை சிஸ்டம் தெரியும் தானே, தெரியும் தானே. நீங்க நெட்வொர்க் போடுற விஷயம் செய்வீங்களா? ஏழுமா ஆக குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஓடுது. வேண்டி கொடுத்த நெட் மூட இல்லாம இருக்கு, அடுத்தது நெட் வேண்டோணும்டா, அதுக்குரிய ப்ரோசஸ் செய்யும். வாங்கலாம், நீங்க நிச்சயமே உடனே வாங்கலாம். ஒரு காலி பவுசர் கொட்ட வேண்டாம் சொல்லி போட்டு காலி பவுசர் வந்து நாங்கள் நிக்க போலீஸ் நிக்க திரும்பி ஓடுறோம். கேளுங்க இவ்வளவு பேர் நின்றவங்க காலி பவுசர் அது அப்படியே மழை தண்ணியால் ஒழுகி சிறந்த வீட்டுக்கு வருது. இது என்ன மனிதனோட இதை நிப்பாட்டே இல்லாத காசை வாங்கி போட்டு கட்டி போட்டு கொட்டுன்னு சொல்றீங்க. காலி வந்த இந்த விழா வேறையும் கேளுங்க, நின்ற விழா வேறையும் நான் போய் சொல்லல. விழா வேறையும் கேளுங்க, விழா வேறை ஊட்டாங்க கேளுங்க. கோஆபரேஷன் நிக்கிற மாறீங்க 10 மணி 11 மணிக்கு வந்து பாருங்க. ஒருத்தர் கோஆபரேஷனுக்கு டெக்டர் விட்டு நிக்கிறவன் குடிச்சு போட்டு மாடல் அடிச்சு சாப்பிடுறீங்க தெரியுமா? இதெல்லாம் கவனிக்க உங்களோட முக்கிய தர இல்லையாப்பா? அண்டே போய் உள்ள போய் என்னன்னு கேட்டா மானசவை ஸ்ட்ரைக் பண்ணு. என்ன ஸ்ட்ரைக் பண்றது? எல்லைங்கப்பா வீட்டை வேலை. அன்னைக்கு நான் இவரும் போய் உள்ளுக்கு ஒரு பொறுப்பா நிக்கிறவங்க சொல்றேன். அவரால பொறுப்பா போட்டுறீங்க. அண்ணன் நீங்க நின்றீங்க தரம் பிரிச்சு கொண்டு கொட்ட சொல்லி அவரை கேட்கறேன். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாது. உள்ளுக்கு 2 ஆபீசர் உங்களோட உத்தியோகத்தர் சொன்ன உள்ளுக்கு 2 எனக்கு தெரியாது. என்ன பார்க்கத்தான் சொன்ன எனக்கு அது தெரியாது. அப்ப என்னென்ன பதில்? இது சனத்தின் வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வந்துருக்கு? ஒரு நாள் மேயரா வீசிங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்தோன்னு பெரிய விஷயம். இங்க சனம் ஒவ்வொரு நாளும் சாகுது. இப்ப எரியறதுக்கான காரணத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியவே இல்லன்றீங்களோ? கண்டுபிடிக்கலாம், இப்பதான் நடந்திருக்கு. அது நாங்க இப்ப இல்ல, அது 10-15 வருஷமா நடக்குது தொடர்ந்து. நீங்க சொன்னீங்க இந்த இடத்தை உங்களுக்கு தரக்கூடாதுன்றதுக்காக விசாமிகள் இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப விசாமிகள் எரிக்கிறதான்னு சொன்னா இப்ப இந்த இடத்த உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னா போராட்டம் தான் நடக்குமே தவிர குப்பை எரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப குப்பையில எல்லாம் இருக்கா? குப்பையில இருக்குன்னு சொல்லல, குப்பையில இருந்து தொடங்கினா தானே போராட்டம். மக்கள் வருவீங்க, மக்களுக்கு புகையை கொண்டு போது மக்கள் ரோட்டுக்கு வந்து நிக்கிறோம். இதுதான் அடிப்படை. ஒண்ணும் இல்லையா, குப்பையை கொண்டு இப்படி கொட்டுவினாம். ஒவ்வொரு நாளும் 60 லோரி 50 ஏக்கர் 50 ஏக்கர்களை கொண்டு கொட்டுவினாம். கூடும் கொளுத்து வினம் குறையும், திருப்பி கூடும் கொளுத்து வினம் குறையும்.
வெள்ளிக்கிழமை பின்னர் தொடங்கி நாம் சனியார நூப்பி நாம் திங்கள் அமர்ந்திரும் இதான் பிரச்சனை. ஒரு மாசத்துக்கு முதல்ல நடந்ததல்ல அப்படி ஒரு மாசத்துக்கு முதல்ல நடந்தது வாரளவு விட்டு அங்க வாரளவை நடக்கலாம். இது கூட வந்தா அது நீங்க உள்ள போய் பாருங்க. திட்டம் திட்டமா கொளுத்தி இந்த பக்கம் கொளுத்தி அவரும் பிறகு அதுல குப்பையை போட அங்காள பக்கம் கொளுத்தி அதாமரும் பிறகு இங்க வேணும் வேண்டாம் உடனே காட்டுறேன் வர சொல்லுங்க. அப்படி செய்யல என்ன வர சொல்லுங்க. அவளை அடையாளம் ஆட்களை கூட்டிக் கொண்டு பாக்குறதுக்கு விடலாம் தானே. அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பின்பற்ற வேண்டி இருக்கா? அந்த ப்ரொசீஜர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னா அதுக்குரிய அதிகாரிகள் வந்து பார்க்கலாம். சரிதானே? அதுக்கு நடைமுறை சும்மா எல்லாரும் போயிடாதானே. ஏன்னா அது பாதுகாப்பான விஷயம். ஆறு ஒரு ஆள் போய் தானே கொளுத்தி இருக்குது. அது வந்து சட்டவிரோதமான குத்தின ஊசியில இருந்து முழு சாமானும் அந்த வாசல்லே கிடக்குது. அன்னைக்கு நாடுகள் எல்லாம் போய் பாருங்க. வைத்தியசாலை கழிவுக்காக தான் எரிச்சு விட்டு போனான்னு சொல்ல வாரீங்களா? அது சம்பந்தமா கொடுத்துறதுக்குரிய காரணமும் இல்லை. ஏன்னா நாங்கள் அதை கொண்டு போட்டு கொடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவைக்குன்னு சொல்லி எங்களுக்கு இதுல எங்க கோம்பிய மணல்ல அவைக்குரிய விஷயம் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. தனியார் வைத்தியசாலை ஒதுக்கப்பட்ட கடத்துல அவைய செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பா தான் நடந்து கொண்டிருக்குது. இது நான் சொல்ற ஒரே விஷயம், நாங்கள் இப்பதான் ஆட்சி அமைச்சு அதுல கதிரையில ஒழுங்கா இருந்து ஒரு சபையை எண்ணம் கூடி ஒரு அடுத்த நகரம் கூடி நாங்க இன்னும் செல்ல அது அங்க கதிரை இருக்கவே இங்க எரிய வலிக்கிட்டாது. அதை உடனடியா நாங்க நூத்தினாங்க. திருப்பியும் அடுத்த கட்டத்துக்கு திருப்பி கொடுத்து நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல, இந்த ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஏன் இந்த விஷயத்த நாங்க செய்யணும்? மானச நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களை பிடிக்காததும் எங்களை ஆட்சி அமைக்க கூடாதுன்றதும் எங்களை கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காண்டி செய்யப்பட்ட சதி முயற்சி. இந்த நான் சொல்றேன், நாங்க இந்த காலத்து மக்கள் குடியிருப்புக்கு போறதுக்கு நாங்க கொடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. 15 வருஷமா சதியா நடக்குது. கொடுத்தினா மக்களுக்கு பிரச்சனை வராது. 15 வருஷமா சதியா நடக்குது. 15 வருஷமா ஒரு தரப்பு ஆட்டப்படாமரி இவன சதி முயற்சி. வேற ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு மக்களுக்காக கூட குடிக்கலாம். மக்களுக்காக கழிவெடு காட்டி இந்த மாநிலத்துக்கு மக்கள் என்ன செய்வினா தடுத்து நிறுத்தினா கழிவகற்றல் முகாமைத்துவம் எல்லா மாநசபை எல்லா சபையிலையும் இருக்கு. அங்கேயும் ஏதோ ஒரு விதத்துல இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கு. இல்லையான்னு சொல்லட்டு அடுத்த சபை எல்லாத்தையும் நாங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இங்க மட்டும் எங்கட சபை இல்லாத இடத்துல இந்த காணி இருக்கிறபடியா எங்களுக்கு சதி நடவடிக்கைய அடுத்த ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். உண்மை நாகர்கோடியில எங்க சபை இல்ல, கோப்பாய்க்கு நல்லொழுக்கம் தான் இருக்கு. சரி, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. யாழ் நாரத்துக்குள்ள எந்த விதமான இடம் இல்ல, அரச காணிகளும் அங்க இல்ல. ஒரு விளையாட்டு களத்தை உருவாக்குறதுக்கு காணி இல்ல. அங்க இதுக்குரிய 25 ஏக்கர் காணி எடுக்க கூட நகரத்தை தான் நாங்க எடுக்கணும். சரியா? இதுக்குரிய சிறந்த முடிவு நாங்க எடுக்காம இல்ல. ஏண்டா இவ்வளவு காலம் இருந்த ஆக்கள் எனக்கு தெரியாது. நாங்க வந்த அப்புறம் முதல் தரமாக கூட்டப்பட்டது சுகாதார சிட்டி அமைக்கிறதுக்குரிய வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து உலக நாடுகள் தரத்துல இருக்கக்கூடிய ஒரு சபையில உள்ள நாட்டு கழிவுகள் முகாமைத்துவம் செய்யறதுக்குரிய நடவடிக்கை முதல் நாட்டையும் நாங்கள் எடுத்து விட்டோம். அதுல இன்குபேட்டர் சிஸ்டம் ஒன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சரிதானே? அது வந்து எந்த விதமான மக்களுக்கு பாதிப்பும் இல்லாம அந்த பேடுகள் அந்த பம்பஸ்கள் ரோட்டு வழியை நான் எடுத்துக்கு வந்துடுறேன் அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இடத்துல கொடுத்தி மக்களை சுகாதார முறைப்படி அந்த புகையை வெளியேற்றுறதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆகலாம். என்ன அது வந்து எங்கட காசுல செய்யறது வேணுமென்று செய்யப்பட்ட 15 வருஷமா இருக்குது. இவன் ஆட்சியை குழப்பறதுக்கு இங்க வேணுமென்று செலஞ்சு 15 வருஷமா இருக்குது. இவன் ஆட்சி அமைக்கதா நீங்க எரியுது. 15 வருஷமா அது எங்கட காணி இல்லாதபடியா தான் அது எரிஞ்சோண்டு இருக்கு. நல்லா எரிஞ்சோண்டு இருக்கு. ஒரு விஷயத்தை விலகி தாய்க்கணும். 15 வருஷமா இந்த குளமாடு எரியுது. இவன் சொல்றாங்க நம்ம ஆட்சி அமைக்கதா இங்க எரிக்கிறோம். எரிச்சு போட்டு ஆட்சிக்கு சபையை குழப்பறதுக்கு நடவடிக்கையான இது. வேற ஒண்ணுமே இல்ல. அண்ணா, இப்ப குப்பை எரிஞ்சதுக்கும் அரசியல் பின்னணி என்று சொல்ல வாரீங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, குப்பை எரியக்குள்ள மாநகரசபை ஏதாவது ப்ராப்பர்ட்டி அங்க இருந்ததா, வாகனங்கள் ஏதாவது இருந்ததா, கட்டிடங்கள் ஏதாவது சேதமாக்கப்பட்டிருக்கா, குப்பை மட்டும்தான் எரிக்கப்பட்டிருக்கா? வந்து மாநகரத்துக்கு இழப்பீடு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்ல. அதை விட மோசமான இழப்பீடு வந்து மக்கள் செல்வாக்க குறைப்பது. 15 வருஷமா குறைக்கிறதுக்காண்டிய நடவடிக்கை வேற ஒன்றும் இல்லை.
இதை வந்து இந்த குப்பையடிக்கிறத வந்து அரசியலாக்கினோம். இது அரசியல் இல்ல. உண்மையாகவே உங்களால 15 வருஷமா இருக்கல 15 வருஷமா இருக்கல ஆட்சி குழப்பறது இல்ல. இப்பதான் ஆட்சி குழப்பறது. என்ன கலைக்கிறாங்க? வந்த மெம்பர் நாங்க வந்து இங்க சிறுவனா இருக்கும். நாங்க மெம்பருக்காக கேட்கல. நான் சிறுவனா இருக்கும்போது கூட இதை எதிர்த்தா. சிறுவனா இருக்கும்போது எதிர்த்தால் முதலமைச்சர் வந்து ஆட்சி கொண்டிருக்காங்க. ஆட்சி குழப்பறது குப்பையை கொளுத்துறாங்க. இல்ல ஆட்சி கொளுத்துறாங்க. ஆட்சி குழப்பறது குப்பையை கொளுத்துறா. குப்பையை கொளுத்தி சனத்து நேரத்துக்கு போறோம் நேத்தியான எங்களுக்கு. சனத்து போறோம் நேத்தியா. இதுல வந்து கேமரா இல்லன்னு வேற சொல்றாரு. அவசிய கேமரா வந்து ஒவ்வொரு கம்பத்திலயும் பூட்டி இருக்கு. அது எனக்கு வடிவா தெரியும். அவர் உறுதி செய்திருக்காரு. கேமரா பூட்டி இருக்கு. ஆனா இதே கேமரா கண்காணிக்கலாம் இருக்கு. இவன் ஏலாத்தன் மேல கவனிக்கலாம். அரசியல் நோக்கம் உண்டு. அரசியல் நோக்கமாக இருந்தா முதல்வர் வந்து இப்ப இங்க வந்திருக்கும். முதல்வர் எங்க உண்மையான மக்கள் பாதிப்பு நிக்கிறீங்களா? இந்த அரசியல் இல்லாம நாங்க சொல்ற ஒரே விஷயம், இந்த மாதிரியான பிரச்சனை இனி வராத அளவுக்கு எங்கடா. அதாவது இந்த குப்பைகள் வந்து யாழ்ப்பாண இதுக்குரிய குப்பையா இல்லை என்ன மாதிரி இது வந்து மானிப்பா பிரதேச சபைக்குரிய குப்பைகள் மிகுள் சுழற்சி கொண்டு வந்து போட்டு இதுல எங்கட குடியிருப்பு வந்த பிறகு 5 வருஷத்துக்கு இதான் உங்களோட குடியிருப்பா? எங்கட குடியிருப்பு வந்து நீங்க இதெல்லாம் குடியிருக்கிறீங்களா? 6 வருஷம் இந்த குடியிருப்பு வந்து அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு எங்கட டிஎஸ் யசோதா அம்மாவில இது கொடுக்கப்பட்டது. இதுவும் கொளுத்தப்படுறதா அல்லது மிகுள் சுழற்சியா? அது கொளுத்தப்படுறது. இது இப்படியே கிடந்து மழை தண்ணியோட இப்படியே வரும்தா வந்திருக்கு பாருங்க. இப்படியே மழை தண்ணியோட. அதாவது இப்ப உங்களோட அந்த குடியிருப்பு இருக்கிற இடத்துக்கும் குப்பை போடுற இடத்துக்கும் கிட்ட ஒரு 60-70 அடி அப்படிதான் வருது. 60-70 அடி இடைவெளியில தான் இந்த குப்பை வந்து கொட்டப்படுது. அப்படியா? இது பாருங்க இந்த இப்படியே இந்த வரம்புகளால அப்படியே தண்ணி வர என்ன மிதந்து வந்து கடும் மழைக்கு அப்படியே மிதந்து வருது. ஃபுல்லா தண்ணி தான் நிக்கும். இந்த முழங்காலுக்கு மேல தண்ணி நிக்கும். இந்த குப்பையில எல்லாம் மிதந்து எங்க குடியிருப்புக்கு வரும். அதை விட பாருங்க இல்லையா ஒரு சொட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா இல்லையா நாத்தம் அப்படி சரியான இதுல என்ன பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும்தானா அல்லது எல்லா கழிவுகளும் கொட்டப்படுதா? கழிவும் மாற்றச்சி கடையில இருந்து வார கழிவு ஆஸ்பத்திரி கழிவுகள் சகலதையும் இதுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. சும்மா சொல்றாங்க தரம் பிரிக்கிறோம் உற்று தரம். அதாவது மானிப்பாயில இருந்து எடுக்கிற கழிவுகளை இங்க உணர்ந்து கொடுத்தாங்க. யாழ்ப்பாணத்துல டவுனுக்குள்ள அதாவது நகர சபைக்குள்ள எடுக்கிற கழிவுகள் நகர சபைக்கு எடுக்கிற கழிவுகள் அந்த மூலியா தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த போச்சு கொண்டு இருக்கு. அது எரிஞ்சு கொண்டே இருக்குது. அதாவது நேற்றிரவு எரிய வலிக்கிட்டது போகும் எரியுது. எரிஞ்சு கொண்டே இருக்கு. அந்த நெட் அடிச்சிருக்கிற அப்படி அந்த அளவார் அவ்வளவும் மாநசபைக்குரிய இடம். மாநசபைக்குரிய இடம் இன்னும் 100வே இல்லை. இந்த அவசரத்துல தண்ணி கொண்டு போனாங்க. இப்ப இது நேற்று கொளுத்தினது உங்களுக்கும் இந்த காத்து பக்கத்துக்கு இங்க வந்திருக்கா? இல்ல இடம் எங்களுக்கு இந்த ஊர் ஜனங்கள் நேற்று வந்து எங்களுக்கு அறிவிக்கிறது வீடுகள் எரிய போதும். அப்படி பத்தி எரிஞ்சு அந்த அளவுக்கு பத்தி இருந்தது. மயமா தான் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அறிவிச்சுனா ஒரு தரம் வரை. இதுல எத்தனை வீடுகள் இருக்கு? எத்தனை குடியிருப்புகள்? எத்தனை வீடுகள் இருக்கு? 80 வீடுகள் இருக்கு. 100 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. 100 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. இங்கே இலியான் உற்பத்தியிலேருந்து நாய் உற்பத்தி எல்லாம் இங்கேதான். நாய்கள் நிறைய குட்டிகள் போட்டு என்ன மாற்றச்சி கோழி இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போறதால எல்லா கழிவுகளும் இது வந்து அதுக்குள்ள போட்ட கழிவுகள் தான் இதுல வந்து விழுந்திருக்கா அல்லது கொண்டு வந்து போடுறேன் இல்லை அதுக்குள்ள போட்டதை நீங்க சொன்ன மாதிரி தண்ணிக்கு இதுல தண்ணி நின்றதுக்குரிய அடையாளம் இருக்கு. ஒரு பிரைவேட் பட்டா ஒன்று கொண்டு வருது பாருங்க. கோழி இறைச்சிக்கு அதுகளை தான் கொண்டு வந்து பிரைவேட் பட்டா ஒன்று வந்து உள்ளுக்கு அந்த நீல கலர் இது வந்து யாருமே வரையிலாது ஒரு நீல கலர் பட்டா பிரைவேட் பட்டா ஒன்று வந்து இதுக்கு வந்து மாற்றச்சி கழிவுகள் அதுகள் இதுல வந்து கொட்டிட்டு போகலாம். இது வந்து இப்ப அதுல செக்யூரிட்டி என்ற ஒருத்தர் இருப்பாரு. அப்படி ஒருத்தரும் இல்லையோ? இருக்கு. நம்ம அவையெல்லாம் பில் போட்டு எடுப்பினோம். அவைகளுக்கு ஒரு காசு இருக்கு அதுக்கு. சரி 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 நன்றி அண்ணா. சரி நண்பர்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு பாய்.